I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. ஏன் தெரியுமா இப்படி வெறுப்பாக்கான்னு இருக்கும்? எப்ப ட்ரிப்புன்னு பிளான் பண்ணாலும் எவனா ஒருத்தன் ஒண்ணு லேட்டா வருவான், இல்ல கடைசி நேர வரைக்கும் வருவானா மாட்டானான்னு ஒரு பயமுத்தியே வச்சுட்டு அப்புறம் வந்துருவான். இதுதான் நடக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் நடந்துன்னு இருக்கு. ஒருத்தன் வந்துன்னு இருக்கான், அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. ஏய் எப்பதான்டா வருவான் அவன்? ஏய் ஆல்ரெடி லேட் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றோம்? ஏய் அவன டேய் வந்துட்டானா அவன். எவ்வளவு சீக்கிரமா வரான் பாருங்க. எங்க போறோம் கடைசி வரையும் சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க போறீங்க? எங்க போறோம்? டேய் நம்ம குடிக்க போறோம்டா. குடிக்கவா? ஆமா குடிக்க தான் போறோம். எங்க குடிக்க? டேய் என்ன எது கூப்பிட்டேன்னு நினைச்ச? குடிக்க போறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ குடிக்கல, எங்க அம்மா அடிப்பாங்க. டேய் இல்ல நீ தானடா கேட்ட எங்க போறேன்னு, அதனால தான்டா சொன்னேன். எங்க அவன்? குடிக்க தான்டா போறோம். அட போய். டேய் இல்லடா. டேடா குடிக்கல வரல, அடிப்பாங்க. டேய் குடிக்க போலடா, நம்ம மசாலா குடிக்க போறோம்டா. மசாலா குடியா? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கவா? ஒரு வழியா வந்து உங்க வீட்டு புள்ளைய வச்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. ரொம்ப சாரி. இப்போதைக்கு இங்க வச்சுக்கோ, ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அப்புறமா இதுதான் இது ஸ்டவ், ஸ்பீக்கரு, இது கட்டப்பை தான். கட்டப்பை மட்டும் ஏற்றிக்கிட்டு ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். வச்சுட்டவா? இங்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பையன் வந்துட்டான். இதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பு. எங்கேயாவது டிக்கெட் மட்டும் நிறுத்துவோம். அப்புறம் எங்கே போக போகிறோன்னு தெரில. அப்படியே ஒரு இடமா போகிற வழியில் சொல்லிட்டே வரேன். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எங்கே நான் போனோம்? ஃப்ரண்ட்லியா? பொல்யூஷன் சர்டிஃபிகேட் உங்கள் காருக்கு போடாதவங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பொல்யூஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ப்ராசஸ். காருக்கு இதுதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இப்படிதான் ஒரு ராட் மாதிரி இருக்கும். அதை உள்ள வச்சுதான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குவாங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரிப்பு போறீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டாப் பண்ணும் போது ஆர்சி புக், இன்சூரன்ஸ் கேட்கற மாதிரி இதுவும் கேட்பாங்க. பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. ஏன்னா நிறைய இடத்துல நின்று நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு டைம் அதிகமா வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜாலியா ட்ரிப் போறோமா ஜாலியா போறோம், எந்த இடத்துலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம எங்கேயும் பதில் சொல்லாம ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரலாம். ஓகேவா? எவ்வளவு இருக்கணும் போலீஸ் சர்டிஃபிகேட்? 139. 750 இருக்கணும். நல்லாவே இருக்குது இல்லக்கா? ஸோ நீங்களும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் யாருன்னா போடணும், எங்க போடணும்னு தெரியல அப்படின்னா கத்திரிக்கல் ரோடு, அந்த கலைஞர் சான்சுரரி பார்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாரத் பெட்ரோல் பங்க்ல தான் வந்து இது போடுறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ட்ரிப் மோட் ஸ்டார்டட். ஓகே லெட்ஸ் கோ. சிலுக்குனா எல்லாருக்கும் தான்டா பிடிக்கும். காட்டம் சிலுக்கு. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? காட் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். பார்த்துக்கோங்க. சூப்பரா டே, ஆளு ஒரு கை குடுறா. சீரியஸா வா, வெயிட்வா. கொஞ்சம் போயிடலாம் முன்னாடி. அவன் எப்படி போறான் பாரு. அவனை விட்டு நீ கவனமா விட்டு. கிண்டி தாண்டியாச்சு இல்லை? கரெக்டாக ஈவினிங் 4 o'clock தாண்டி இருக்கோம். டிராஃபிக் இருக்காது தாம்பரத்தில். இந்த பெட்ரோல் பங்க் தான் நினச்சேன். பரவாயில்ல மச்சி, 5 காலுக்குலாம் செங்கல்பட்டு டோல் வந்துட்டுமே. ஓகே தான்.
பெட்ரோல். செங்கல்பட்டு டோல் தாண்டது 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்க ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன பண்றேன் சொல்லு பண்றேன். எல்லாமே ப்ளஸ் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு எல்லாமே ப்ளஸ் எவ்வளோ? 394. ஓகே ப்ரோ. 2 லிட்டர் 2 வாட்டர் பாட்டில். 2 லிட்டர்ல 1 2 கூலிங்கா? கூலிங் இல்ல. கூலிங் வந்து 450. சங்கர் ஜீவா சங்கர் ஃபோன் நோண்டினே இருக்கிறான். அவன் யார் கூட பேசுறான்னு தான் தெரியல எனக்கு. லெஃப்ட்ல வந்து பை இந்தியன் ஆயில். ஐயோ லெஃப்ட்ல லெவல் பண்றீங்களா? பண்றீங்களா? டேய் நான் பொறுமையா போறேன். ஏதாவது திரும்ப முடியா பாத்துக்கலாம்டா. திரும்ப முடியாது. பேப்பர் இங்க போறேன். அதோ போலாம்டா வாடா. கீழ இருந்து வாயா. வீட்டை நடுறா. ஏய் கீழ இருந்து வண்டி வந்தியா? வேற வழி இல்ல, எமர்ஜென்சி கம்மியா தான் வருது. பெட்ரோல் ரேட்டா போயிட்ட பெட்ரோல் டங்க் அதுல இருக்குமே. லெஃப்ட் சென்டர் லெஃப்ட் லெஃப்ட் சென்ட்ரா யோகா நல்லா அண்ணா பெட்ரோல் போற நேரத்துல அந்த டவுட் வர லெஃப்டா ரைட்டான்னு. பெட்ரோல்னா பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் போடணும் 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டே இருக்கும். பெட்ரோல் வருது 2 கிலோமீட்டர் சார். 2 கிலோமீட்டர் பையா. வண்டியை நான் பிளிங்கால வச்சதே இல்லடா. திருப்பி திட்டா அவன திருப்பி திட்டாரா? திருப்பி திட்டா இந்த பெட்ரோல் பங்க் தாண்டி வண்டி எவ்வளவு தூரம் போகுது? பெட்ரோல் பங்க் வந்துச்சு. போடுறா பேசுறாங்களா? போட கண்டிப்பா போடுறேன். சிப்ஸ் தோறுது இப்ப மாமே. வாங்குறேன் மாமா. நொய் அதை வாங்குறேன். பெட்ரோல் இருக்கா கேளுங்க மிஸ்டர். ஓகே பெட்ரோல் போடணும். இறங்குங்க. பாஸ் லைட் அடிச்சுட்டே வருவான். ஹார்ன் யூஸ் பண்ணிட்டு பாஸ் தான். ஹைவேஸ் நைட் டைம்ல இண்டிகேட்டர் தான் விளையாடும். இண்டிகேட்டர் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறேன். அந்த வண்டியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அது மட்டும் போகும். உளுந்தூர்பேட்டை டோல். ஆக்சுவலாக எல்லாருக்கும் செம்ம பசி. அதனால் உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டொன்னுமே லெஃப்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரில. வந்துட்டோம். இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரில. அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் என்னடா பரோட்டா வந்துச்சா? ஆகா கலக்கி. என்னடா டபுள் கலக்கியா? பரவாயில்லையே. கடகடன் ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட போறாரு. ஃபுல் பாய் சாப்பிட போறோம். கீழே ஊற்றிச்சுன்னா எங்களுக்கு திட்டாதீங்க. கீழே மட்டும்தான் ஊற்றி டிஸ்டர்ப் பண்ணல. புரோட்டாலாம் ஒன்றும் இல்லை. வேல்ஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? இந்த வேல்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் இங்கே ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, சத்தியமாக சொல்கிறேன், இங்கே ஃப்ரைட் ரைஸு அது இதெல்லாம் கிடையாது. தோசை, அதே போல் பரோட்டாவுக்கு அவங்க கொடுக்குற சேர்வா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, சைட் டிஷ்ஷே ஆர்டர் பண்ணோன்னு தோணவே இல்லை. உண்மையாக அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே போல் ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் அதெல்லாம் சாப்பிடும்போது கூட அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விக்ரவாண்டி
டோல் தாண்டின உடனே கண்டிப்பாக இந்த வேல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் தி ஒர்த் கண்டிப்பாக. ரொம்ப வெயிட்டாக வைக்க வேணாம்னு சொல்லு மச்சான். அவங்க வெயிட்டாலாம் வைக்கல, ஆனால் அழகாக செட் பண்ணி வச்சிட்டான். நீங்கள் போய் எல்லாம் நோண்டாதுங்க. ஏங்க அவன் பாருங்க, யாருக்கும் கொடுக்காம இவன் மட்டும் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கான். சில்க்கு வாயில் வச்சு அது அந்த சாக்லேட் தான் சாப்பிட்டேன் நான். பட் ஆனால் நல்லா இருக்கு. அப்படி சொன்னா நீ தருவல. ஏங்க ஏங்க எல்லாரும் கூமாப்பட்டி போறீங்க? இங்க வாங்க, சாக்லேட் தருவோம் நாங்க. நீரம் அது காயவில்லை கண்களிலே இந்த கண்ணும் என்ன கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் சதுக்க மாட்டேன் சல எங்க ஆள வந்து குள்ள நோக்கி கூப்பிடுவாங்க ஜிபியு மமே கதா சில நீ இல்லை என்றால் என்னாலே ஓ நெருங்கோடு வெந்தே மண்ணாலே. மணி இப்போ 2ஆவது. அதில் பாதி பேர் கொஞ்சம் டீப் ஸ்லீப் போயிட்டானுங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வண்டி பார்த்து போயிட்டுருக்கோம். ரொம்ப லைட்டாக தூக்கம் வருது. சென்னையிலேருந்து நானே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் என்னதான் சொல்கிறது, இது பொய்ன்னு சொல்லவா இல்லை உண்மை மாதிரியே மெயின்டைன் பண்ணுவா? சரி, அவங்க 3 பேருமே மாற்றி மாற்றி ஓட்டுறாங்க. ஜியோ இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வாய் வளருது, குளிருது, பயங்கரமாக குளிருது. கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம், பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ ஒரு 3:30 ஆகுது. செம்மையாக குளிருது. இப்போவே இங்கே கோயம்புத்தூர்லேயே இந்த அளவுக்கு குளிருதுன்னா நாங்கள் போகிற இடம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பசனக்குடி தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் காரில் ஒரு கான்வர்சேஷனில் சரி இது வரைக்கும் போகாத இடம்னா வால்பாறை தான். ஸோ அதனால் நாங்கள் போகிற 4 பேருமே வால்பாறை போனதில்லை. அதனால் வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டோம். இப்போ வால்பாறை தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்களோட லாஸ்ட்டு வால்பாறைக்கு முன்னாடி லாஸ்ட் டெஸ்டினி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தான். பட் இங்கேயே செம்மையாக குளிருது. கோயம்புத்தூர் தாண்டினோம், இப்போ தான் தாண்டி பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இங்கேயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு. போ எப்படி குளிர போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். செம்ம பனியாக இருக்குல்ல, ரோடே தெரிய மாட்டேங்குது. எங்க ரோடே தெரிய மாட்டேங்குதுங்க. செம்மையாக குளிருதுங்க. ஆனால் பொள்ளாச்சி வந்துட்டுமா? ஏதாவது டீ கடையில் நிறுத்தணும்டா. நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக டீ கடை. கைஸ் ஒரு வழியாக வந்து பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம். குளிருது, அதாவது வாய் வளருது பயங்கரமாக. ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 62 கிலோமீட்டரில் வால்பாறை போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒரு டீ போட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஒரு டீ கடைக்கு. இதுதான் அந்த டீ கடை. கரெக்டாக பொள்ளாச்சி டு வால்பாறை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் போகிறோம். என்னடா யோசிச்சுன்னு இருக்கீங்க? நான் 500 வாங்கினேன். அண்ணா இவனுங்க இருக்கானுங்களே, டீ குடிக்க வந்தா டீ மட்டும் குடிக்க மாட்டானுங்க, வேற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பானுங்க. போட்டான் போட்டான் நடுங்குதா? நான் பேசும்போதெல்லாம் வாயிலிருந்து போக வருதுடா.
தண்டமாடு வந்து ட்ரிப்புக்குன்னு வருது, என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோன்னு வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் லைட்டா இப்பதான் கேட்டேன் யான் ஒருத்தர் கேட்டாரு ஜெர்க்கின்லாம் தேவைப்படாது. நான் இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு முன்னாடி அவதேத்து மாட்டினுக்கிறேன். நான் அதோ போனது நான் இப்போ காசிட்டு மேலே ஒரு தர பார்த்து ஏறணுமா, யானை இறங்குதான். நான் மனசு நினைக்கிறேன். ஜாலி 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 ஏறுறோம். உனக்கு என்னடா யானோட யானையா போய் சேர்ந்துருவேன். நிற்குமான்னு தெரியல. கைஸ், பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் வந்து பயங்கர அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் மரம் தான். நீ வீடியோலாம் பார்க்கலையா நீ? ஒருத்தர் அதனால தான் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவ தான் எனக்கு அனுப்பிச்சு வீடியோவே. என்ன கேமரா ரோட பார்த்து போடுறேன். இல்லை பாய், அதில் கேமரா இருக்குல்ல, அதில் பார்த்து என் ஃபோன் டிரைவிங் எக்ஸைட்டே ஆகக்கூடாது. நான் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் தான் போவேன். ஏன் அவன் எடுத்த வீடியோ அனுப்ப போகிறான்? ஆனா எல்லாம் சொல்ற மாதிரி பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் உண்மையே நல்லா இருக்கு. செம்ம அழகா இருக்குல்ல. எவ்வளோ தினமரம் போகிறேன். என் முத்து இறங்க முத்து, நான் ஓட்டுறேன். ஜிவா வெறுப்பேற்றணும் சொல்லு, நான் வெறுப்பேற்றுறேன். இல்லை இவனே, நீ நல்ல நல்ல கவரேஜ் எடுக்கலாம்டா. இப்படி வச்சு நல்லா இருக்குது பாரு ரூட்டு. சரி சரி, நான் ஓட்டு. நானே இப்போ எடுக்க தான் போகிறேன். என்ன கார் ஓட்டும் போது உன்னால் ரசிக்க முடியாது, அது சொல்கிறேன். இல்லை ரசிச்சுன்னே ஒரு கார் ஓட்டலாம். அசிங்கமா போயிடுது பாரு. இவ்வளோ மிஸ்ட் இருக்குது அந்த மலை கிட்ட. பா, எத்தனை பிரிட்ஜ்டா இது வரைக்கும்? ஒரு 4 பிரிட்ஜ் தாண்டி இருப்போமா? லெஃப்ட்ல வேணா ஒருத்தங்களை எடுங்களேன். வேடிக்கை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். இந்த ஒரு வேகம் தெரியணும்ல, வண்டி ஓரளவு ஒரு 60 தெரியணும். எல்லாம் போகக்கூடாது, பொறுமையா இந்த இடத்துலலாம் கவர் பண்ணிட்டு போகணும். நம்ம ரேஸ் ஓட்ட வந்துருவாங்க. கொஞ்சம் இதுவாகும். இந்த இடம் செம்மையா இருக்கு. ஆனா வந்து பசங்க எல்லாருமே பயங்கரமா வைப் ஆயிட்டானுங்க. என்னன்னா ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இருபாய் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இப்படி வந்து அங்க போடுறா ஸ்ட்ரைட்ல மலை, இதை எடுங்கடா. டச் பண்ணி ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டியா? இப்போ பிரைட்னஸ் கம்மியா? இப்போ ரொம்ப பிரைட். வாவ், செம்மையா இருக்குல்ல இந்த வியூ. நறுக்குன்னு இருக்குது. சிறுத்தைங்க இருக்குதுடா. ஆஹா ஆஹா, கமான் ப்ரோ, கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. இந்த ரூட்டை தான் சொன்னானுங்க போல, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு இந்த road. ஏன்னா பிரேக் ஒர்க் ஆகா தெரியும்ல அந்த கான்செப்ட். ஆஃப் ஆனாலும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னும் பார்த்துக்கோங்க. ஏய் வந்துச்சுடா ஆலியார் டேம். ஆலையா அணை. சரியா? ஏங்க இங்க பாருங்க. அப்படியே இருங்க மச்சான், பக்கத்துல இந்த சைடு வந்துரு. ஜீவா இந்த சைடு வாங்க. ஏங்க ஆலியார் டேம் பாருங்க. ஏங்க குட்டி ஃபால்ஸ் வேற இருக்கு இதுல. லைட்டிங் வாங்குறது தான் மேட்டர். ஸ்டில்லை விட லைட்டிங் வாங்க. பேக் போங்க. எப்பரா இருக்கு இந்த இடம்? சூப்பரா இருக்குடா. இப்பதானே சொன்ன உன்ன அந்த மாதிரி பண்ணாதடான்னு. பண்ணாதடா அப்படின்றான். அந்த அம்மனிக்கு கூப்பிடுறாங்க நீ. எப்போ பார்த்தாலும் தாண்டா நல்ல பையன். அந்த டேம் அலியார் அது ஃபால்ஸ். ஓகே गाइस, ஆலியார் டேம் வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற ட்ரிப் வச்சு சரி ஆலியார் டேம் வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வேற ஸ்பாட் போலாம். ஓகே, வால்பாறை குரூப் தெரியுமா? நானே தெரியாம எப்படியோ போயிட்டு இருக்கேன். போயா நீ வேற. கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம். போலாம். இவனை தாண்டி கொடுங்க. புரியல. இவனை தாண்டி கொடுங்க. போங்க, முன்னாடி போங்க. நிக்கிறவே ஆமா, சவுண்ட் கட் பண்ணி. எதுக்கு செக் பண்ண வண்டியை. அப்படியா?
கைஸ், வால்பாறை என்டரிங் செக் போஸ்ட் கிட்ட தான் நிற்கிறோம். காருக்கு அண்ட் எங்கள் 4 பேருக்கு இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். செக் போஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனதும் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு 100 மீட்டர், இந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் பட்டர்ஃப்ளை ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ளே வரவங்க வரும்போதே ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் இன்னும் என்னென்ன இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கலாம். வால்பாறை செக் போஸ்ட்லேருந்து வால்பாறை டவுனுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வழி இதுதான். அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். வால்பாறை 7th ஹெவன்னு சும்மாவா சொன்னாங்க. பார்த்தீங்களா, இந்த இடமே பார்க்க எவ்வளோ அழகாகவும் நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு. வால்பாறை ட்ரிப்போட டே 2 ஆன இன்னைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த டேவைன்னு வாங்க பார்க்கலாம். குடுக்கிறது கூட என்ன அவசரம் உனக்கு? கையில இருந்து புடிங்க எடுத்துட்டு ஓடுறீங்க. சண்டை போடாம சாப்பிடுங்க. ஓகே, அவங்களுக்கும் கொஞ்சம் கூடண்டா. நீயே சாப்பிடுற. இங்க பாரு அவன் சின்ன இருக்கா எல்லாத்தையும். டேய், உனக்கு மட்டுமா கொடுத்தா நானு? அவங்களுக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. டேய், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து சாப்பிடுறா. எல்லாம் ஜீவா மாதிரியே இருக்கீங்க. கூட மறுபடியும் கேளுங்க. இது கொஞ்சம் குடுறா. நான் தானே கொடுத்தேன். ஏய், எல்லாருக்கும் குடுறா, நீ மட்டும் சாப்பிட்ற. பேட் பாயா இருக்க. பாத்தியா மதர், அந்த மதர் லவ் பாத்தியா? பாத்தியா தாய் எப்படி புடி வச்சிருக்காங்க பாரு. அந்த மதர் லவ், அதுதான் அந்த மதர் லவ். ஏய், அவன் பாரு அச்சு நவுத்தின்னு இருக்கான் முறுக்க. ஏய், எல்லாருக்கும் கூடடா, நீ மட்டும் சாப்பிட்ற. பாவி, தரமாட்டியா? அவன் குடுக்குற மாதிரி இல்ல ஆக்சுவலா. நடு ரோட்ல உட்கார்ல. இதுக்கப்புறம் பாம்பு போட்டுங்க ஐயா. நான் இல்ல உட்காந்து யாருமே உனக்கு தெரியாது. இது நைட் தான் வருமாண்டா. இந்த பேரு மயிலு. ரொம்ப ஸ்பீடா போற ஜீவா. ஏய், 20ல தானே போறேன். இது பாரு மயிலாம் அப்படியே எடுத்துருவான் அப்படின்னு. இவ்வளவு கால் கிட்ட வந்து அப்புறம் என்ன எல்லாரும் அதான். நீ ஏன் தனியா வருவோம்? டேய், கூட கெஞ்சி கேக்குற ஒண்ணு பேசாத, ஊ மட்டும் பண்ணாதடா. அந்த கையே கீழே இருக்குமா? நீங்க வேற ஏன்டா பாய், நான் போட்டுறேன் பாய். நீங்க தேடி போயிருப்பாங்க. அது வந்து டாப் வியூவா, கழுகு பார்வை அது. அது அப்படிதான். ஐயப்பன் கோயில் போகும்போதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஜாலியா பார்த்துட்டு முன்னாடி போனோம். இப்படியா இருக்கா? ஏய், அப்படிதான் பெண்டு சரியான பெண்டா இருக்கும். அவெல்லாம் கேரளாக்காரன் டிரைவர்லாம். கேரளாக்காரெல்லாம் பயங்கரமா ஓட்டுவான். அவன் ஏற்றுவான் பாரு பஸ்ஸை. இந்த பெண்டுலலாம் செதறும். இதோட பயங்கரமா இருக்கும் அந்த பெண்டுலாம். டெக்னாலஜியா தாண்டா ஆர்பன் பெண்டு. ஜாதி ட்ரிஃப்ட் தான் அடிச்சிருந்தோம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்பன் பெண்டு. இதுதான் பெண்டு. இதுக்கப்புறம் தான் 39 பெண்டு இருக்கு. இதுக்கப்புறம் இங்கே போடுற டாப்பிங் போடுறேன். வீடியோடா அங்கேயான பிடிக்கிறேன். இல்லைனா ஒரு சிப்பா இருக்கும்ல, அதுக்கு சொல்றேன். போன வருஷம் பிளான் பண்ணது வால்பாறை. ஞாபகம் இருக்கா? வால்பாறை போலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். என்னது கேரட்ல டீ தோட்டம். டீ தான்டா, எல்லாமே டீ தான். கேரட்
வால்பாறை வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ரூம் தேட போகிறோம். எந்த மாதிரி ரூம் அமைய போகுதுன்னு தெரில. அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. திருப்பி அதே பண்ணாங்களா சார்? எங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் இல்லைன்றத விட ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முடியுமான்னு தெரில. பார்ப்போம். என்னடா என்ன காட்டிட்டு இருக்க? பைசனா எங்கடா? அதோ பாத்து தெரியுதா? கிட்ட போகாத வேணாம். அதான் ஏதாவது நான் ஒன்று பண்ணக்கூடாது கிரியேட்டிவா, அதை காப்பி அடிச்சு. என்னடா ஆளாளுக்கு ஒரே பைசன் எடுத்துட்டு. டேய் 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 என்ன பண்றடா? நிமிரவே மாட்டேங்குது. ஏன்டா அப்படி பண்ற? நிமிரல கம்முன்னுடா. என்னடா விளையாட்டு விஷயமாடாடி? அது ஓடி ஒரு ஸ்பீடு நம்மள ஓடும். கொடுங்க, நான் டாப் வாங்கி எடுத்துறேன். அப்படி போதுண்ணே. சொல்லுறேண்ணா. ஐயோ நம்மளை பார்த்தா ஒன்றும் இல்லை இல்லை பின்னாடி யாரோ வர. இங்கே பாருண்ணே, என்ன காப்பாற்ற தான் வந்துருக்கீங்க. அங்கே போடுறா பெருத்தா பாரு. மசாலா பொடி கேட்டியே. பிரியாணி, ஃபிஷ் குழம்பு, வேற என்ன குழம்பு இருக்கு? ஏதோ சொன்னாங்களா வேற என்ன குழம்பு இருக்குன்னு? அது வரட்டும். சரியான காலம். இந்த கடை நேரத்துக்கு கேட்டது முடிச்சோட ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டா அதோட சுவாரஸ்யமே போயிடும். இன்னும் இல்லை. என்ன குழம்புடா இது? நல்லா இருக்கா? ட்ரை பண்ணலாமா? என்னடா ஆச்சு? அண்ணா எல்லா டீம்லேயும் இது ஒரு பிரச்சனை இல்லை. யார் என்ன வாங்கினால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குது. என்னடா அவன் டெக்கரேஷனோட சாப்பிட்றான். நல்லா இருக்கா? என்னடா ஓகே என்ன அச்சு நவுத்தின்னு இருக்க? அதுதான் எங்கிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பீஃப் பிரியாணி கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற நாளில் சிக்கன் பிரியாணி தான். போகாதீங்க, இங்கே வாங்க வா. முத்தே சாப்பிட்டாச்சு. அடுத்தது எங்கடா போகிறோம்? அப்புறம் என்ன கூழாங்கல் தான். கூழாங்கல் ரிவர் நம்மளோட வால்பாறையோட ஃபேமஸே கூழாங்கல் ரிவர் தான். அது தெரியாத உனக்கு? அது தெரியாம வந்துட்டேன். கூழாங்கல் இருக்குமா தண்ணியில? இப்போ வந்து இத்ரோண்டு இருக்குமா பெருசு இருக்குமா தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போய் தான் பார்க்கணும். சரி வா போய் பார்ப்போம். இந்த வழியா தான் போகணும். கூழாங்கல் ரிவருக்கு நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூழாங்கல் ரிவர் போனோம். வழி தெரியல. பல பேர்கிட்ட கேட்டு தான் போகிறோம். ப்ராப்பரான போர்டு இல்லை. செம்மையா இருக்குடா ரோடு. கூழாங்கல் ரிவர் வந்துட்டோம்டா. வாடா வெளியே போய் பார்க்கலாம். ஏன்னா இதான் கூழாங்கல் ரிவரா? ஷூரா கூழாங்கல் ரிவரா? யாரே கேளுடா.
ஏன் வீடியோ பார்த்துட்டேன் கூழாங்கல் ஆமாடா எங்க ஏன் போறோம் அது இருக்குடா அங்கேயே வண்டி பார்க் வண்டி பண்ணோம் பார்க் பண்ணிட்டு வரலாம். அங்கதான் பார்க் பண்ண கூடாது கை காட்டினாங்களே பார்க்கல அந்த கார் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாக் கலர் கார் பேக்லயே விடுவாங்க அதெல்லாம் அப்படியே அணைச்சு விடு அங்க அங்க அந்த ஃப்ரெண்ட் நல்ல இந்த இடத்துக்கு ஜாலியா இருக்கு ஏன்டா அங்க அலோட் இல்லையாடா உள்ள ரோடு இல்லையா இல்லதான் இல்லதான் இல்ல சரி வெளில இருந்து பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்றது இடா உங்க நிறைய போதும்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லை இது வரலடா என்னடா வரல இவ்வளவு நாள் பாத்ரூம் வருது பாத்ரூம் வந்து உயிர் எடுத்துருந்தீங்க இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவும் வரலன்றீங்க இதுதான் அந்த கூழாங்கல் ரிவர் அடே கூழாங்கல்லே இல்லையடா அண்ணன் டிக்கெட் அண்ணா கூழாங்கல் ரிவர் இதானா உள்ள போக கூடாதா உள்ள அலோடு இல்லையா ஓகே பரவாயில்ல இங்க இருந்தே பார்ப்போம் நல்லா இருக்கு தரமா இருக்கு எங்க பாரு இந்த இடம் ஆக்சுவலாக ஏதோ ஐலாண்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது அங்கே பாரு அங்கங்க மாடு பாரு மாட்டு ஃபேமிலி கவ் ஃபேமிலி அவங்களுக்குலாம் ஃப்ரீ பாஸ்டா நான் வந்து என்ன சொல்றது பைசன்ரா பைசன் ஃபேமிலி பைசன் இங்க எவ்வளோ ஆடி அடிச்சுட்டு வரானுங்க பாரு ஹாய்டா முத்து நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு கூழாங்கல் ரிவர் ஆமா இறங்கி ஒரு ஆட்டத்தை போட்டுருக்கலாம் தக்கிட்டன்னு தண்ணி விட்டுதானே வச்சுக்கோ பெஸ் வா முன்னாடி வந்து பாரு அங்க பாரு அந்த பறவை ஜூ பண்ணு என்னடு போற வழியில டான்ஸ் அடிக்கும் மை ஃபேன் இவன் எதுக்கு வந்தானே தெரியலடா இவனை விட்டு காரை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா டேய் முத்து நீ ஏதோ ஒரு பறவை சொன்ன எங்கடா இருக்கான் அதோ இருக்குடா பா எவ்வளோ அழகாக சைலண்டாக உட்காந்து இருக்கு போகிறேன் அடிக்காதீங்க அங்க அங்க போயிடுங்க வாங்க அங்க போலாம் ஏன் அது என்ன பறவைடா இங்க என்னடா வித்தியாசமான பறவைலாம் இருக்கு ஆனா எது பேரும் தெரிய மாட்டேங்குது சார் உள்ள அலோவ் பண்றது இல்லையா சார் எதனால சார் போயிட்டு இருக்கானுங்கன்னா ஐயோ இறந்துடுறாங்களா அந்த ஆளு ஒரு போட்டோ கூட என்ன உள்ள எடுக்கல சரியா கிழிக்கிறாரு அவரு கேட்டா முத்துவ மட்டும் எடுத்துட்டு ஏன்னா அவர் வந்து முத்தோட கையை நசிக்கிட்டாருல அவரு எந்த போட்டோ பாரு அவரு கேட்டா தம்பி அவர் என்ன பச்சை போய் கொடுக்குறாரு நான் போக்கஸ் வைக்கிறதுக்குள்ள திரும்புறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் ஏன்டா இப்படி பண்றான் அவனை ஆக்சுவலா அவன் என்ன பண்றான் முன்னே சொல்லிருந்தேன் அவன் ஏன் தெரியுமா வலிச்சு முத்து மட்டும் எடுக்கிறான் கார்ல வரும்போது முத்தோட கையில லைட்டா நசுக்கி விட்டான்ல லைட்டா இல்ல நல்லாவே அந்த பாவம் வலிக்குது நடுவரில் நசுக்கிறாரு ஐயோ அதான் அந்த பாவம் மன்னிப்புக்காக தான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கூழாங்கல் ரிவரோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க தண்ணி ஆக்சுவலாக நல்ல ஃபோர்ஸாக தான் வந்துட்டு இருக்கு அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க போல பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுன்னு இவ்வளோ அழகான இயற்கையெல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பாருங்கள் கூழாங்கல் ரிவரோட ரெண்டு சைடும் அவ்வளோ அழகாக இருக்குது நதி எங்கே போகிறது கடலை தேடி ஐயோ இவனுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க போலயே இந்த ரிவருக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜு நல்லா இருக்குன்னு சரி இங்கே எதனா ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் அது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ டேக் தெரியுமா போனோம் நாங்கள் பறவையா பறக்கிறோம் காத்துல மிதக்கிறோம் போற வழியில என்னடா இது ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு
பா இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும் போல. பாரு எந்த அளவுக்கு நம்ம செம்மையா என்ஜாய் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம சேஃபாகவும் இருக்கணும். டேய் ஆரம்பிச்சிட்டியா? அது ஒழுங்காக தான் வீடியோ எடுடா. ஏன்டா இந்த பாடுபடுத்துகிற கேமராவை? இவன் கிரியேட்டிவிட்டி காட்டுறான்னு அப்பப்போ இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிடுறான். இப்போ நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா வால்பாறையில இருக்க கூழாங்கல் ரிவர்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடம் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு 65% நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா வந்து டீ இலை தோட்டம் தான் இருக்கு. அண்ட் அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த கூழாங்கல் ரிவர் போயிட்டு இருக்கு. இதுக்கு கூழாங்கல் ரிவர் ஏன் பேர் இருக்காங்கன்னு தெரியல. அப்புறமா நாங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நிறைய கூழாங்கல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக உள்ளே போய் குளிக்கலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க உள்ளே போய் குளிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மழை அதிகமாக இருக்கிறதுனால. அப்படியா? ஆமாம் அப்படிதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். முத்து அடுத்து இப்போ எந்த ஸ்பாட்ல போகிறோம்? இப்போ அடுத்து சோலையார் டேம் போகிறோம். சோலையார் டேமா? எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 24 கிலோமீட்டர். அதாவது கூழாங்கல் ரிவர்லேருந்து 24 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லி. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் see. மேப் காட்டுதா கரெக்டா? இந்த திருவள்ளூர் எடுத்த 2 திருவள்ளூர் படகு இல்ல. 2 ஓ திருவள்ளூர். இங்க படகுலாம் இருக்கா? போட்டிங் இருக்கா? நான் இப்ப இல்ல போலடா போட்டிங். அம்மா வந்து தலைகீழ தெரிவாங்களே, என்ன பண்ணுவ எடுத்து? அந்த அளவுக்கு மூட இல்ல புறா. வாங்குறான்டா இவன் ஸ்ட்ரைட்ல காரை ஓட்டிட்டு. அவன் முன்னாடியே பார்த்துட்டான், ஜட்ஜ் பண்ணிட்டான். ஃப்ரண்ட் மொத்த இதப்பா இந்த வியூ தான் உண்டு. அதாவது என்னன்றால் முன்னாடி பார்த்துட்டு ஒரு 10 அடி நம்மளால ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக போக முடியாதுன்னா லெஃப்ட் எடுப்பேன். சும்மா விளையாண்டுங்க அவங்க கூட. விளையாடுறியா? சொல்லு. 10 அடி எனக்கு தெரியும். சொல்லலாமா? லெஃப்ட்டா திருப்புடா போயிடையா மண்ட சாம்பிராணி இதுதான் படிங்கடான்றது. ரோட்லாம் நல்லா சேஃபாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களே. எனக்கு தெரியல வழி இருக்கிறது. அப்படியா போனா அது மேலே என்னடா இது காஃபி நிறுத்தி வச்சிருக்காங்க? பா ரொம்ப பழசுடா. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா சோழியூர் டேம்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். பட் போற வழியில ஒரு பயங்கரமான ஸ்பாட் பார்த்தோம். அந்த ஸ்பாட் இப்ப நீங்களே பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க சோழியார் டேம்லேருந்து வாங்கி ஒரு தண்ணி தான் இது. பா இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. இவ்வளோ அழகாக இருக்குடா நேச்சரு. சோழியார் டேம்ல போற வழியில இப்ப செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பாருங்க டேம்ல இருந்து வர தண்ணி, அப்புறம் அந்த மேகம் பயங்கர மிஸ்டோட எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ போடா, டக்குனு வீடியோ போடா டக்குனு வீடியோ போடா. ஏங்க இங்க வாங்க. வீடியோடா. போகிற வழியே நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பட் எங்களால் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால நாங்கள் கிளம்புறோம் இங்கேருந்து. ஃபோன் கொடு மச்சான். நோ பார்க்கிங் தான்டா போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன்ல இருக்கேன். கேட் 1டா. அங்க போ கேப்போம். மழை அதிகமா இருக்குல்ல, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இது வரைக்கும் வந்துட்டுமே நம்ம. என்ன ப்ரோ க்ளோஸ்டா? டேம் இது உள்ள போக முடியாதா? போலாம்ல? ஓகே எனக்கு உள்ள ஆள் இருப்பாங்களா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். வண்டி எப்படி நிறுத்திக்கோ. நல்ல வேலைடா டேய், இவ்வளவு தூரம் மழையில நனைஞ்சிட்டு வந்ததுக்கு இருக்கு. சோழியார் டேம் வந்துட்டா ஒரு வழியா. என்னடா செம மழையா இருக்கு. செம்ம மழைப்பா.
உள்ள வந்து என்ட்ரி இருக்கா இல்லன்னு தெரியல, போய் செக் பண்ணோம். என்னடா லவர்ஸ் போடுங்க. டேய் மழை வருதுன்னு இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உள்ள ஓடிடலாம் வாங்க. போமா ஓடி. ஃபைனலி சோலோ டேம் வந்தாச்சு. நம்ம அங்க நின்னுட்டு பாத்துட்டு இருந்தோம்ல அந்த டேம், கண்ணுக்கே தெரியாது, அங்க நின்று பாத்துட்டு இருந்தோம். அந்த டேம்க்கே வந்தாச்சு. இப்போ செம்மையா இருக்கு. அதுவும் நாங்க வந்து நேரம் பார்த்து இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. பாருங்க இந்த இடமே எப்படி இருக்கு. மழை அருவி மாதிரி இருக்கு, மேகமா இருக்கு, பயங்கர மிஸ்டோட இருக்கு. செம்மையா இருக்குல்ல. ஸ்டார்ட் மியூசிக். கூம்பாம்பட்டிக்கு ஏன் போறீங்க? வால்பாறைக்கு வாங்க வாங்க. ஏங்க கூவாப்பட்டிலே இருக்காதீங்க, இங்க இருக்க இடத்துக்கு பேரடா சோலையா டேமுக்கு வாங்க. சோலையா டேமுக்கு வாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். டீ போட்டு போலாமா அண்ணா? டீ இருக்காண்ணா? 4 டீண்ணா. வாங்க பாய்ஸ், ஃபைனல் டச்சா டீ போடுவோம். சூப்பர் பேர்ண்ணே. டீ எடுத்துக்கோங்கடா. சூப்பரா இருக்குண்ணா. அப்படியா? எங்க போவோம் இந்த டேம் திறந்து விட்டா? இது ஒண்ணு கேரளாவுக்கு போகும், ஒண்ணு பழமுறை. நம்ம ஊரு டேம் கேரளாவுக்கு போகும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கணும். அப்படியா? ஓகேண்ணா, பார்த்துக்கோங்க. இந்த டேமுக்கு வந்தா நம்ம அண்ணனோட கடைக்கு வந்து டீ குடிங்க எல்லாரும். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு மழையில் நல்லா போய் ஆட்டம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து நல்லா சுட சுட டீயை குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணும்போது இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணுன்ற அளவுக்கு மைண்டில் யோசிக்க தோணுது. செம்மையாக ஹாப்பியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இந்த டேவே ஒரு மாதிரி ப்ளசன்டபுளாக ஒரு மாதிரி எங்களுக்கான டே மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஹாப்பி நாங்கள் எல்லாருமே. சிங்கம், கரடி, யானை. ஏய், இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்காம ட்ரிப்போட டே 3 மார்னிங் ஸ்டார்ட் ஆனதும் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமுக்கு வெளியில் இருக்க ஒரு பழங்காலத்து டீ கடையில் போயிட்டு செம்மையாக ஒரு டீயை போட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டோம். ஒரு அழகான சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபால்ஸ், அதோட வியூ சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். வாங்க அந்த ஃபால்ஸ்க்கு போகிற வழியும் அந்த ஃபால்ஸை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஹலோ கைஸ், வால்பாறையில பயங்கர மெஸ்மரைஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து கருமலை. சர்ச்சுக்கு பக்கத்துலயே செம்ம அழகா பயங்கரமா இருக்கு. அந்த தண்ணி வர ஃபோர்ஸை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இங்க குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து அட்வைசபிள் கிடையாது. பட் யூ கேன் என்ஜாய். வாங்க அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சர்ச்சு காட்டுறேன். மொத்தம் சர்ச்சை பாருங்க.
உள்ளே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கால் எடுத்து வச்சு தான் போகணும். ஏன்னா வந்து அங்கங்கே கல்லாக இருக்குது, வழுக்குச்சுன்னா பயங்கரமாக அடிப்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உள்ளே போகணும். இடம் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா சர்ச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சீரியஸாக பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, செம்ம அழகான ஒரு ஃபால்ஸு. உள்ளே போய் பார்ப்போம். ஏதோ புதற்குள்ளெல்லாம் போய் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த புதற்குள்ளெல்லாம் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஆனால் அட் த சேம் டைம் இவ்வளோ அழகான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களே, ஃபால்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக வருதுன்னு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். தெரியல இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி காட்டியிருப்பாங்களான்ட்டு. பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்த இடங்க. எப்படி போனோம்? அனிமல் மாதிரி. பார்த்தீங்களா இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு? நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸை மறந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த பிளேஸோட, இந்த ஃபால்ஸோட பேர், இந்த ஃபால்ஸோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போவோம். எங்க வால்பாறையில் இருக்க கருமாமலை ஃபால்ஸுக்கு வாங்க. எதுனா கார் ரூஃப் டாப் சொல்றீங்களா? என்ன ஆச்சு? கார் ரூஃப் டாப் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைகளை வச்சு மேல வச்சு கூட்டிட்டு வராங்களா டாப்ல. ஆமா, இந்த நம்ம த்ரோட் இருக்கு பாத்தீங்களா, த்ரோட் அந்த பீடிங்ல பட்டு குழந்தைங்க வந்து சடனா பிரேக் அடிச்சுச்சுனா யாருக்குமே வந்து அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் பாக்குறாங்க. அந்த காத்து ஃபோர்ஸ்க்கு அது எப்படி இருக்கு, இவங்க அடிக்கிற பிரேக் போய் அதுல போய் உடனே பட்டுருது. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல போகும்போது இந்த வாதுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேல எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் திடீர்னு கண்ணில் அடிச்சிரும். நிறைய இந்த செடிகள்லாம் தொங்கிட்டு இருக்கும். அதனால ரூஃப் டாப்ல இந்த ஹில் ஸ்டேஷன்ல போகும்போது ரொம்ப கவனமா போகணும். இந்த இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்கு செயலா இருக்கு. அதனால ரொம்ப நீங்க மற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா ஏன்னா ரீச் ஆகணும். யாருக்கும் தெரியுது இல்ல, ஹைவேஸ்ல கூட்டிட்டு போறாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயர் இருக்கும், எப்படி இருக்கணும்னு தெரியல. ரொம்ப காத்தெல்லாம் வந்துச்சுன்னா தூக்கிலாம் வீசிடும். இதெல்லாம் நடந்திருக்கு. பிரேக் அடிக்கும் போது முன்னால போய் விழுந்திருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. பாக்குற யாரா இருந்தாலும் சரி, ரூஃப் டாப்ல குழந்தைங்களோட இல்ல நீங்களே போனீங்கன்னா கூட நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க, அதை பாருங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி எல்லாம் யாருமே பார்த்துட்டு அதை பார்க்காம எல்லாம் போகாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, வர்ற டூரிஸ்ட்டும் தான் சொல்றேன். ஷூர் ப்ரோ, கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. என்னண்ணா சத்தம் அது? வந்து மலபார் விஸ்லிங் த்ரஷ்னு சொல்லுவாங்க. மலபார் விஸ்லிங் த்ரஷ் இங்கிலீஷ்ல. ஓகே. இது வந்து நம்ம குயில், கருங்குயில்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். காலையில வந்து 4 o'clock அலாரமே இதுதான். வந்து நல்லா பாடும். இது வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் வாய்ஸில் நல்லா மிமிக் பண்ணுது. இது வந்து எப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு இதுன்னு சொல்லலாம். அந்த பேர்ட்ஸ் சொல்லலாம், ஒரு எண்டமிக் பேர்டு தான் இது பேர் சொல்லுவாங்க. சூப்பர். அது ஆக்சுவலாக நாங்கள் கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, குக்கு கூ குக்கு கூ. எங்கே வேணாலும் நார்மலாக இருக்கும். நம்ம இந்த என்ன சொல்ல, இது ரெசிடென்ட் இங்கேயே தான் இருக்கும். அது நிறைய வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது ஒரு சில இடத்துலலாம். ஆனால் இங்கே அந்த சவுண்டெல்லாம் நல்லாயிருக்கும்.
கேக்குதுல இப்ப கூட? ஆமா, கீழே கத்துது அந்த சைடு. அது பைசன். அது டைகர் இங்க வந்ததா? இங்க வந்தானா? ஆமா, வைல்டாகா டைகரான்னு தெரியல. ஆனா பாருங்க, நைட்டு கூட இந்த இடத்துல கிராஸ் பாருங்க. இதுதான் யானையோட வழி, கால் தடம். ஆமாம், யானை கிராஸ் ஆகிருக்கு. அதனால தான் பெண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வரும்போது பார்த்து போகணும். இந்த டேர்னிங் எல்லாம் திடீர்னு நம்ம சடனாக வந்து நிற்கும் போது அது யானை என்ன பண்ணுதுன்னு பயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடும். அந்த இதில் நம்ம பயந்துருவோம். அதனால ஒரு குறிப்பிட்ட லெவல் டிஸ்டன்ஸ் முன்னாடி பண்ணிடலாம். ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா யானை பாட்டுக்கு போயிடும், நீங்களும் சேஃப் ஆயிடலாம். அதுக்காக தான் சில ஸ்பீடெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றது. யானைக்கு 4 ஸ்டெப்பு தான், நமக்கு 4 ஸ்டெப்பு, யானைக்கு 1 ஸ்டெப்பு. அதனால நம்மள ஈஸியா பிடிச்சிடும். யாருமே அதனாலதான் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளவு அவேர்னஸ் கொடுக்குறது. யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது. ப்ரோ, இப்போ அத்திரப்பள்ளி போகிற ரூட்டு ரொம்பனா இது இருக்கா? எல்லாம் அனிமல்ஸ் இருக்கா? எல்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணும். எக்காந்து கொண்டு யானை ஃப்ரெண்ட்ல விட்டுறாங்க. யாரு? யானை கும்பலா இருக்கும் ரோட்ல. யானை அங்கே இருக்கு, நான் இங்கே வரேன். கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு சேஃபாக இருக்கலாம் தான் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் ரோடுக்கு நல்லா இருக்குது. ரோடு ஃபுல்லாக போட்டாங்க. என்ன பிரச்சனைனா கழுகு உக்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். கழுகு அது எங்கடா? ஆமாம், பக்கத்தில் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை திடீர்னு வந்து ஏதாவது குரூப்பில் இருக்க ஒடியாந்து வந்து ஒன்று வீட்டை அட்டாக் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. கேஸ் ஓடியா இருந்தேன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? கார்கிட்ட வேணா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணணும். அது ஒரு மார்க் சார்ஜ் மாதிரி ட்ரை பண்ணணும். ஒரு வார்னிங் கால் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் ஒரு 4 ஸ்டெப் ஒடியாந்து வந்துட்டு அப்புறம் அதே சைடில் வேகமாக ஓடிடும். இது யானையோட ஒரு ரியல் ஹேபிட்டேட் அது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இப்போ இப்படி இருக்கு, கேப் இருக்குன்னா இப்படி ஏறினா போகக்கூடாதா? பைக் மேய்ஞ்சிட்டு இருக்கு. வண்டி அடிச்சிடும். வண்டி ஒரு அடி அடிச்சுன்னா சைடில் போயிடும். இல்லாட்டி ரிட்டனே வந்துடும். யானையோட ஹேபிட். ஏஷியன் எலிஃபென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. இங்க இருக்கிற எலிஃபென்ட் தந்தமே இருக்காதா? ஏஷியன் எலிஃபென்ட்டுக்கு அப்படியா? பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். ஸ்ரீலங்கா எலிஃபென்ட்டுக்கு ஆண் யானைக்கும் தந்தம் இருக்காது, பெண் யானைக்கும் தந்தம் இருக்காது. மாதிரி இருக்கும், ஹைட்டா இருக்கும். ஆப்பிரிக்கா யானைக்கு ஆண் யானைக்கும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கும் தந்தம் இருக்கும். அப்படியா? ரெண்டுத்துக்குமே இருக்குமா? ரெண்டுத்துக்குமே இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா திருநங்கை மாதிரி ஆண் பெண் மாதிரி அது வந்து மக்னான்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓ, இவங்களுமே டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்களா? அந்த ஒரு யானை தானே வந்து அந்த கும்கி மாதிரி மாறும். ஒரு வீடியோல பார்த்தேன். இல்ல கும்கி இருக்கு அந்த மாதிரி. ஆனா கும்கி மாதிரி மாறுறதில்ல, நம்ம மாத்துவாங்க. ஏன்னா வந்து அது பெண் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, தந்தம் இல்லாதனால அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆமா, அது வெரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது கூட தான் அதிகமா இருக்கு. இங்கிருந்து தானே யானை பார்த்தோம் நாங்க. நம்ம வேணா போக முடியாதா? நாங்களா சொன்னோம் ஸ்டெப் இருக்குல்ல, ஸ்டெப் இருந்து மேலே டாப் இருக்கு. அதான் இப்போ வலிக்கணும். வலிப்போம்ல. மழை இல்லைன்னா போயிருக்கேன். காலையிலேருந்து மழை, ஒரு 4 மணிலேருந்து மழை. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பயம் இருக்காதாண்ணா? திடீர்னு யானை வருது. ஒரு ஜென்ரேஷனாக பழகிடுச்சு. அதான் சொன்னல, இது ஆர்கானிக் எஸ்டேட் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி டைகர் லெப்பர்டு வந்தாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று புல்லுங்க இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு ப்ரெடிட்டர் வந்து லெப்பர்டு வருது. மானெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பாட்டி நம்ம நிறைய பார்த்தீங்களா? அப்புறம் லெப்பர்லாம் இது இந்த ஆர்கானிக் செடி சாப்பிடுமா? சாப்பிடும். யானையும் சாப்பிடுங்க. யானை சாப்பிடும். ஓகே. இது எல்லாம் பேஸ் பண்ணி காட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-200 மாடெல்லாம் இருக்குது. ஆமாம், அது எல்லாம் இருக்கும்போது நம்ம இதுக்கு மனுஷன் டார்கெட் கிடையாது. அதுக்கு தேவையான ஃபுட்டு ஒரு சைக்ளோன் மாதிரி இருந்துட்டே இருக்கு. அதனால யாரையும் ஒன்றும் பண்றதில்ல. ஆமாண்ணா, அவ்வளோ வீடு இருக்குதுங்க. திடீர்னு அங்கே பார்த்தா மக்கள் ஏரியாவில் யானை வந்துருச்சுன்னா உடனே வந்துருவாங்க. வந்து அவங்க வந்து அதை வந்து வனத்துறைக்கு இது காட்டுக்குள்ளே எங்கே அனுப்புகிறோமோ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேருந்து ஆக்சுவலாக கிளம்பி இப்போ வேற ஒரு ஸ்பாட் கவர் பண்ண போயிட்டு இருக்கோம். அது என்ன ஸ்பாட்டுன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ
ஸோ பாய் டு திஸ் பிளேஸ். நாங்கள் ஸ்டே பண்ண இந்த பிளேஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு கடைசியாக உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸை போடுறேன். அந்த வீடை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஹாய்க்கா. ஏண்ணா இவங்க தான் கேர்டேக்கர், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்க்கா. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்க்க போகலாம் இந்த டே 3ல. வாங்க போகலாம். இந்த பாட்டு என்ன பாடன்னு தெரியுமா? சந்தோஷமா நேச்சர் எல்லாம் பார்த்து ஜாலியா இருக்குல்ல. நம்மளும் அங்கே சிட்டியில வேலை செஞ்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு லைஃப்ல ஒரே போற வேலையை விட்டீங்க வந்தது வால்பாறை ட்ரிப் டே 3 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் கூலாகவும் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் கிளம்பி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் எப்படி இருக்கும் என்னென்னலாம் இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய யானை பார்க்கலாம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் போகிற வழியெல்லாம் யானை பார்ப்போமான்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா காலையிலேருந்தே அந்த முயற்சியில் நாங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். லெட்ஸ் சி, பார்ப்போம். போகிற வழியில் எங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக யானை பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறோம். வால்பாறையில் மழைக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பட் அதனால நாங்கள் எதுவுமே அஃபெக்ட் ஆகல. ஒவ்வொரு ஸ்பாட்டாக கவர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கொண்டு எத்தனை கிலோமீட்டரா? 55 கிலோமீட்டர். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகிடும்ல? அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட்டோட ஸ்டார்டிங்கில் தான் சோலையார் டேமோட டவுன் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த பார்க்கும் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. சோலையார் டேமோடது. சோலையார் டேமோட பிரிட்ஜ் மேலே நின்று நேற்று ஆட்டம் போடும்போது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கீழே இருந்து பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்கு என்ட்ரி போட்டுட்டு போக வேண்டிய செக் போஸ்ட் இதுதான். உண்மையாகவே வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட் ரொம்ப அழகாக இருக்குது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் யானை பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் யானையை பார்க்கல, யானை போட்ட சாணியை தான் அதிகமாக பார்த்தோம். என்னதான் நாங்கள் ஏமாற்றம் அடைஞ்சாலும் போகிற வழியெல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இந்த மாதிரி மயில் நிறைய பார்த்தோம். உண்மையாகவே பயங்கர பீஸ்ஃபுல்லாகவும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கவே. இதுதான் அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க, கிடையாது. வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஹிடன் ஃபால்ஸ் தான் இது. இது பேர் வந்து சார்பா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துடும். இது என்ட்ரன்ஸ், இதுவா? இதான் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் என்ட்ரன்ஸ். டிக்கெட் என்னடா பண்றது? அதான் ஃபாஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. காலையில வந்துக்கலாம். இப்போ பக்கத்துல எங்கன்னா ரூம் செக் இன் பண்ணிட்டு காலையில வந்துக்கலாம். ஆமா, நைட் இந்த வழி தானே வந்தோம் மாதிரி. ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல டிக்கெட் கவுண்டர் வந்துடும் பாரு. அப்படியா? டிக்கெட் எடுக்கணுமா? ஆமா, ரைட்ல ஏறி போங்க. எடுக்கணுமா? போங்க, கேட்குறோன்னா பாங்களேன், கேட்டால் தான் நம்ம எடுக்கலாம். அது ஃபாரஸ்ட்டுங்கண்ணா. சும்மா வாடா, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க டிக்கெட் கவுண்டர்கிட்ட. போட்டோம், அவன் போகிறான்ல.
போயிட்டு வந்து சொல்லிட்டோம். ஞாபகம் இருக்கா? நைட்டு இந்த செக் போஸ்ட்டில் தான் நிற்க வச்சு கேட்டாங்க. காசுன்னா பரவாயில்ல, ஜிபேல கூட பே பண்ணிக்கலாம். அவன் மூஞ்ச பார்த்தா ஏதோ சாதிச்ச மாதிரியே வரான் பாரு. ஆமுத்து ஆமுத்து பார்க்கிங்கா? பார்க்கிங் ப்ளஸ் நம்ம 4 பேருக்கு டிக்கெட்டா? அப்படியே அத்திரப்பள்ளி டிக்கெட்டா? டிக்கெட் காட்டு. இது வந்து 2 ஃபால்ஸ் இருக்கு. எடுத்தாச்சு சேட்டா. 2 ஃபால்ஸ் இருக்கு பாய். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளால இருக்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமா தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கு. பட் ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த ஹைட்ல இருந்து கொட்ட போகுதுன்னு தெரியல. சோ பார்த்தாதான் தெரியும். என்ன பாய் இன்னும் பேசிட்டு இருக்க? வா பாய், ஆல்ரெடி லேட் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த மக்களுக்கு. பாய் இந்த அத்திரப்பள்ளி பள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏதோ சொன்ன அத்திரப்பள்ளி அதுவே உன் வாயில இருக்கும் அலையில. இதுக்கு வேற நீ அத்திரத்திர உத்தரமுத்திர நம்மளுக்கு தெரிஞ்சா அத்திரப்பள்ளினா பாகுபலி, அவ்வளவுதான். வலி பாய் வா பாய் சாப்பிட்டு போலாம். சோறு எதுக்கு வந்தனே தெரியாம சாப்பாடு சாப்பாடுன்னு அலைகிறீங்க. சரி வா பாய் போலாம். வா பாய் போலாம். வாடா, எனக்கும் பசிக்குதுடா. அங்கதான் போறோம். இங்கே போய் சாப்பிடலாம். வாடே பாபா, இங்க நல்லா இருக்கும் போல, சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு, நல்லா சூப்பரா சாப்பிட்டோம். போலாமா? எனக்கே தூக்கம் வருதுடா. நைட்டு போய் தூங்கிக்கலாம். வா போலாம். உள்ள போயிட்டு முங்கிட்டா தூக்கலாம். போயிட்டு இப்படிதான் போகணுமா? ஆமா பாய், இதான் என்ட்ரி. டிக்கெட் வாங்காமலே போற இல்ல ரெக்கார்டால. ஆமா புரியுது. இது மேல எப்படி ஏற எடுத்துடா முத்தே? கால்ல தான். நான் என்ன முத்தே கையிலயா ஏறலான்றேன் சொல்லு. இல்ல என்னால ஏற முடியல. ஒல்லியா இருக்கிற உன்னாலேயே ஏற முடியலன்னா அப்ப என் நிலைமையை யோசிச்சு பாடுறா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வழி விட மாட்டான், தள்ளி விட்டுருவான். மச்சான், நம்ம இடத்துக்குலாம் வரும்போது டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுல. ஜாலியா ஓடிடுது டைம். ஏன் வாட்சி கட்டிட்டு வரலையா? அது இல்லடா, நேச்சர் ரசிச்சுட்டு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா ஹாப்பியா இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். ஏன்னா முத்து சொல்லு. ஒரு தூரம் நடந்து போக்குறாங்களே, மூச்சு வாங்குது, இந்த உடம்பு வச்சு நடக்கவும் முடியல. குடிக்க தண்ணி கிண்ணி எதனா இருக்கும் அங்க? பாய் குடிக்கலாம் தண்ணி இல்ல பாய், பிளாஸ்டிக் நாட்டோட வெளியே பாக்கலையா நீ? ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்களே கேன்ல. ஏண்டா நான் தான் அறிவு இல்லாம கேக்குறேன். போறதே ஃபால்ஸ், அங்க எப்படி குடிக்க தண்ணி இல்லாம இருக்கும்? நீயாச்சும் சொல்லக்கூடாதா? நானும் நினைச்சேன் பாய் உள்ள தண்ணி இருக்கும்னு. ஆனா வெளியே நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல உன் கூட தான் நானும் வரேன். எதுவும் பாய், ஆக்சுவலா ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? ஃபால்ஸ்ல என்னதான் சுத்தமா தண்ணி வந்தாலும் நிறைய இடத்துல வந்து கவர்மெண்டே போர்டு வச்சிருப்பாங்க, இங்க இருக்க அந்த ஃபால்ஸ் தண்ணியை குடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா என்ன இன்ஸ்பெக்ட் ஆனா ஆயிருக்கலாம். அதனால வெளியில தான் வந்து நம்ம தண்ணி வாங்கி குடிக்கணும். உள்ள போய் தண்ணியில அந்த தண்ணி இருக்குன்னு எடுத்து குடிக்க கூடாது. வாட்டர் கேன்ல கேன் அலோடு. அது 20 ரூபாய் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு கொண்டு போனோம். வர சொல்லி அந்த ஸ்டிக்கரை காமிச்சுன்னா உனக்கு 20 ரூபாய் ரிட்டர்ன் பண்றாங்க. அப்படியா? ஆமா, வெளியே என்ட்ரி பார்க்கல. அப்படியா? வெளியில இருக்கா? வெளியே இருக்கு. பரவாயில்லடா. மழை வருது. அப்போ சொல்ல நோட் பண்ணுவாங்க. முத்தைய போடுறாஜ் இருக்கிறேன். இந்த ஃபால்ஸ்ல குளிக்கவும் முடியாது, வெறும் பார்க்கதான் முடியும். பாய் என்ன இந்த ஃபால்ஸ் பத்தி இப்படி சொல்லிட்டேன்? படம் கேளியா? பாத்திருக்கேன். பாகுபலியில பிரபாஸ் லிங்கத்தை தூக்கிட்டு போவானே. ஆமா, இந்த ஃபால்ஸ் தான். உயால இந்த ஃபால்ட்டா? இந்த ஃபால்ஸ் தானே அது? ஆமா. எப்படி மண்ண கமல் காசு ஊத்தி பாரு. ஆமா, மேல இருந்து கீழே. அதுவும் இதுதானா? ஆமா, இது பேக் சைடு நினைக்கிறேன். விக்ரம் நடிச்ச படம் இதுவும். ராவணன். ராவணன் அது இங்க இல்ல, உனக்கு வந்துரும். ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வரும். அந்த இடத்துல ராவணன் படத்துல நடிச்சது. ஆமா, அதுவும் இந்த ஏரியால தான். மழை வருது, உள்ள போய் ஒழிஞ்சிக்கலாம், அப்புறமா ஃபால்ஸா பாக்கலாம். இப்படி வந்து மழையில மாட்டிக்கிட்டோம். நல்லா இருக்குல்ல? ஜாலியா ஜாலியா தான் இருக்கு. எங்கடா அவர் எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரோ? எங்கன்னா உருண்டே உருட்டே அது ஒரு தான் படுறா. தெரிகிறதா? யாருக்கும் தெரியாது.
நினைச்சேன் மழை வரும் வெளியே வரப்போ தலைவருக்கு மழைனா பயம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு தொகை மட்டும் தெரியுது, ஆள் தெரியல. என்னடா இது இப்படி மழை பெய்யுது? ஐயோ, யாராச்சும் அதை பத்தி கவலைப்படுறாங்களா பாரு. ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கின்னு ஜாலியா உள்ள போயின்னு வராங்க. நம்மளும் பாரு ரெயின் கோட் வாங்கல, எதுவுமே வாங்க, அப்படியே பஞ்ச பிரதேஷ் மாதிரி ஜாலியா கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஒழுங்கா அந்த ரெயின் கோட் கவர் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஆமாப்பா, மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா 100 rupees தான் ஒரு கவர். அது எங்க பார்த்தேன் லாஸ்ட் டைம் நான் வந்து இது போனேன்ல சிக்மங்களூர், அங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் பாய். ஞாபகம் இல்ல, நம்மளுக்கும் தெரியல. வெளியே பாக்கல பாய், அங்க ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டோம். வாங்கிருக்கலாம். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த ஒழுங்கா சொல்ல தெரியாது பாய். ஐடியா இல்ல, டக்குன்னு மிஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்குடா. நான் காஃபி குடிக்கிறேன். ஆனா பாய், மழை, அருவி, காஃபி நல்லா இருக்குல்ல. ஐஸ் கூட இருக்கு பாய். ஐஸ் அப்படியா? என்ன ஒரு பொண்ணோட இருந்தா ஜாலியா இருந்திருக்கும். என் தலைவர் உங்களோட நிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் எஸ்கேப் பண்ண பாக்கல. தெரியல, அப்படிதான் சொல்லிட்டு போனா. யாரு கால் பண்ண போனானோ? இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. வாடா உள்ள போலாம். நிறுத்து, அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் காட்டுறேன். கமான். இங்கே பாடுறா, கல்லுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரில. லைட்டாக கால் ஆசையா, அது அப்படிக்கா ஓடிட்டோம். என்ன யாரும் மெரிச்சிருவாங்க. என்னடா சொல்ற? எங்கடா இருக்கு? என்ன தள்ளணும், ஜம்ப் ஆகும்? எதை சொல்ற நீ? டேய் எவ்வளோ மச்சி, இங்கே பாரா தனியாக ஒருத்தர் நவுத்திட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ, எங்கன்னா கூப்பிடுற மதிக்குதா பாரு. கொஞ்சம் இங்கே திரும்புங்க சார். ஹலோ. கண்டுக்கவே மாட்டேங்குது. மொட்டு மொக்கையா இருக்கா மச்சானே, ஆனா நல்லா எடுங்கடா. ஐயோ, அதெல்லாம் போட்டு டீல் பண்ணியா?
இங்கே நம்ம ஜாலியாக வீடியோவும் எடுத்துகிட்ருக்கோம், ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்கோம். அதை பார்த்து மற்றவங்களும் சேர்ந்து வீடியோ எடுத்து தரீங்களா, அவங்களும் சில பேர்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கிட்ட சார் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? ஓகே காய்ஸ், அதிரப்பள்ளி ஃபால்ஸோட டாப் வியூ வந்து பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இங்கே நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செம்மையாக ஃபன்னும் பண்ணிட்டோம். இப்போ கீழே இறங்கி போய் கீழேருந்து பார்க்குற வியூ ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். வாங்க அந்த வழியாக கூப்பிட்டு போய் காட்டுறேன். அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன உயிரினமா இருந்தாலும் சரி, பெரிய உயிரினமா இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, தொந்தரப்படுத்தக்கூடாது. அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கும் கஷ்டம். அதே போல அது கோவப்பட்டாலோ இல்லை அதுல இருக்க செல்ஸ் ரியாக்ட் ஆனாலும் நமக்கும் அது விளைவுகளாகும். அதனால இந்த மாதிரி அழகான விஷயத்த அப்படியே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அழகை ரசிக்கிறது தப்பு கிடையாது. அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் அதை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறதும் அதோட விருப்பம் இல்லாம ரொம்ப தப்பு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு? ஆக்சுவலா நாங்க இந்த ஃபால்ஸ்க்கு வரும்போது வரலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நேத்து நைட்டே நாங்க கிளம்பிட்டோம் இந்த ஃபால்ஸ்க்கு. பட் நாங்க வரதுக்குள்ள செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலையில எழுந்து ஒரு 8 மணிக்கு எழுந்து ரெடியா இங்க வந்தோம். நான் வர வழியிலே செம்ம மழை, எங்களால சுத்தமா வந்து உள்ளே வர முடியல, அந்த அளவுக்கு மழை இருந்துச்சு. பட் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிட்டு எப்பயாவது இந்த இடத்த பார்த்து ஆகணும்னு வந்துட்டோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வராம விட்டுருந்தோம்னா இப்படி ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிருப்போம்னு கண்டிப்பா பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜைஜாஸ்டிக்கா இருக்கு இந்த பிளேஸ். இந்த ஃபால்ஸ் இது வரைக்கும் கேரளாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி இப்படி ஒரு பெரிய ஃபால்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இங்க போய் குளிக்கலாம் முடியாது, பட் ஆனா இந்த வியூவே நம்ம பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான வியூ, விசிட்டிங் வண்டர்ஃபுல் ஃபால்ஸ் இது. நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க இதுல. ஸோ சொல்ல போனா புன்னகை மன்னன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராவணன் அண்ட் பாகுபலி படம், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படம்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்புமிக்கமான ஒரு பிளேஸ் இது. ஸோ நீங்க கேரளா வந்தீங்கன்னா மெயினா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இது. இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாது. அதிரப்பள்ளி ஃபால்ஸில் குளிக்க தான் இல்லை, மற்றபடி சாரல்லையும் நனைஞ்சாச்சு, மழையிலையும் நனைஞ்சாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டோம். அண்ட் ஃபைனலி அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். வால்பாறையோட அதிரப்பள்ளி ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட டாப் அண்ட் கீழே இருந்தும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நாங்கள் வால்பாறையிலேருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுவோம். போராட்டம்
அந்த டனல் உண்மையாவே வேற லெவல்ல. மலையை குடஞ்சி வச்சிருக்காங்க. சினிமாலாம் பார்த்துருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். சென்னை டு வால்பாறை ட்ரிப்ல நாங்க 4th டே இருக்கோம். ஸோ 4th டேல அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் அதை என்ஜாய் பண்ணோம். சரி, அங்க இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ கிளம்பி வர வழி பாத்தீங்கன்னா வந்து பாலக்காடு தான். ஸோ பாலக்காடு கிராஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல பசங்களுக்குலாம் பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் கேரளா வரைக்கும் வந்திருக்கோம், கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்ட்டு ஆசைப்பட்டாங்க. எனக்கு உடனே தோணுது இருந்துச்சுன்னா, நம்ம ப்ரோ விஜய் சித்து ப்ரோ இருக்காருல்ல, அவரு வந்து பாலக்காட்டுல வந்து பிஜு டோடி ஷாப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த பிளேஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சொன்ன உடனே பாலக்காடுன்னு சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பசங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். வாங்க நம்மளும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது எப்படி இருக்குன்னு அந்த ஃபீல் பார்க்கலாம். அந்த இது மேல ஏறி அப்படி ஏத்தி ஒரு வழியா பாலக்காட்டுல இருக்க பிஜு டோடி ஷாப்க்கு வந்தாச்சு. நாங்க இங்க சாப்பிட தான் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்ம கொடுத்ததுதான் மூணு டேபிள் தான். இந்த மூணு இது மாறும். நான் தான் அதுல மெயின் கெட்டு. ஆமா தெரியும், பார்த்துருக்கேன். ஏடிஎஸ் பிளாக்கு. ஆனா என்னென்னலாம் கிடைக்கும்னா, ஆனா காடை, சிக்கன் ஜெல்லி, பீப்பு, போர்க்கு, மட்டன் குடல், மட்டன் தலைக்கறி, ஜிலேபி மீன், முயல், பிரானு, கனவா, கப்பக்கிழங்கு, இடியாப்பம், பரோட்டா, പിന്നെ வெங்காய ரோஸ்ட்டு, சாதா ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு எல்லாம் இருக்குதுண்ணா. சாப்பிடலாமாண்ணா? ஓகே சார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கே எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். டோடி ஷாப்பில் சாப்பிட்லான்னு போனோம். பட் நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதால் அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் அங்கே சீக்கிரமாகவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கின்னு. ஸோ பொள்ளாச்சியில் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு பொள்ளாச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழி பயங்கர காற்றா இருக்குது. மக்களே, பொள்ளாச்சியில் இருக்க பாய் கடை பிரியாணியில் தான் சாப்பிட வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. திருச்சி காவேரி ரிவரில் நின்று காசு போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால் இங்கே நின்று எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு காசு போட்டோம். சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ மணி காலையில் 4 ஆகுது. எங்கே இருக்கோன்னே தெரில. இதோ இந்த டீ கடையை பார்த்தோன்னே நிறுத்திட்டானுங்க. எங்கே இருக்கானுங்க? டயர்டாக இருக்குது, டீ குடிச்சிட்டு வரேன்னு போனானுங்க. வசதியாக இருக்குன்னு கொஞ்சம் காரில் பார்த்து ஆளை காணுமே. எங்கடா போனானுங்க இவனுங்க? அட பாவீங்களா டேய், என்னடா மல்லாந்துட்டீங்க?
டைம் ஆகுது இன்னும் 10 இருக்கான். டேய் ஏந்திரா, டைம் ஆகுது. ஒரு half an hour தூங்கிட்டு போலாம்டா. போடா. டேய் மச்சான், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. மணி 5 ஆக போகுதுடா. ஏந்திரங்கடா. எப்படா போய் சென்னை சேர்றது? ஏந்திரா. நானே ஓட்டி தொலைக்கிறேன். நீயே தூக்கத்தில் ஒழுங்கா தூங்கிடு. இந்த அவனுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு இருந்தா அவள் தான் உனக்கு. நான் இங்கே என்ன தூங்குறேன்னா அது காரில் உட்காந்து தூங்க போகிறேன். ஆறு தூங்கு. நீ பேசக்கூடாது. நீ மூச்சு பண்றான் அந்த பைத்தி. எங்க வரா பெரிய கண்ணு மட்டும் தான் தெரியும். யாரப்பா இவரு? அந்த டைலாக் சொல்லக்கூடாதா? உனக்கு டைலாகே கிடையாது, அது தெரியுமா? இல்ல ப்ளோல போயிட்டு இருக்கு இவரு. டயர்ட்லயே இல்லை இவரு, ஆக்டிவா. உனக்கு அந்த டைலாக்கே இல்லை. ஆனா நான் வந்து அடுத்தது இவரை கேட்டேன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாரு இவரு? ஜெய் நீ ஓட்டுறா அப்போ மட்டும் போலாம். நீ வாங்கடா. ஏந்திரா. முத்துக்கு ஆய் வந்துச்சு. அவனுக்கு கேமரா பார்த்தா ஆய்வு இருக்கும். கேமரா பார்த்தாலே ஆய்வு இருக்குது. இந்த சென்னை டு வால்பாறை ட்ரிப் ரொம்ப சூப்பரான, அட்வென்ச்சரான, ரொம்ப மெமரபிளான ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். வால்பாறையில ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருந்தாலும் நாங்க ரொம்ப முக்கியமான ஸ்பாட்ஸ் தான் உங்களுக்காக நாங்க கவர் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்போட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, வால்பாறைக்கு கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் விசிட் பண்ணியே ஆகணும். நேச்சர் லவர்ஸ் மட்டும் இல்லைங்க, நேச்சரை பெருசா விரும்பாதவங்க கூட வால்பாறை வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்த அழகை ரசிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வால்பாறைக்கு கார்ல போலான்னு பிளான் பண்றவங்களுடைய ஒரு பட்ஜெட் ட்ரிப் தான் நாங்க வந்த இந்த வால்பாறை ட்ரிப். கூடிய சீக்கிரமே எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த பட்ஜெட்டையும் உங்களுக்காக நாங்க வீடியோவா போடுவோம். எங்களோட இந்த 5 vlogமே நீங்க பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு எஃபர்ட்டும் உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் தான். இது வரைக்கும் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் us. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் ட்ரிப் வீடியோல உங்க எல்லாரையுமே நாங்க கூடிய சீக்கிரம் சந்திப்போம். Stay healthy, be happy. See you guys soon on the next video. Love you guys. Bye bye.